உங்கள் சமையல் அறையே கடவுள். உங்களுக்கு சமைத்து போடுவரே குருநாதர். ஐயா, இன்றைக்கி என்னங்க ஐயா வித்தியாசமாக ஆரம்பிச்சுட்டு இருக்கிறீங்க? ஐயா, என் மனைவி தான் எனக்கு சமைச்சு போடுறாங்க டெய்லி சாப்பாடு. எங்கள் அம்மா சமைச்சு போடுறாங்க, அது குருநாதராக ஏற்றுக்கலாம். ஆனால் இப்போ என் மனைவி சமைச்சு போடுறாங்க. என்னோட வயசு கம்மியாகிறவங்க குருநாதராக எப்படிங்க ஐயா? ரொம்ப கஷ்டமாகுது. அப்படிலாம் சொல்லக்கூடாது. சிரிச்சுக்கினே நிகழ்ச்சி பார்க்கணும். சரி, பசி எடுத்துதா? சாப்பிட்டீங்களா? மகிழ்ச்சியாக சாப்பிடுங்க. சரி, நம்ம ஆசிரமத்துக்கு புரியுதா? நம்ம கடவுளுக்கும் நம்ம ஆசிரமத்துக்கு சண்டையே வராது. மீதி ஆசிரமத்துக்கெலாம் போங்க அடிச்சுக்கிறாங்க பார்த்தீங்களாப்பா. மனுஷன் கண்டுபிடிச்சது, மற்றவங்க கண்டுபிடிச்ச ஆசிரமம். நான் விளையாட்டாக சொல்கிறேன் சிரிச்சுக்கினேன், ஆனால் எவ்வளோ ஆழ்ந்து. இன்றைக்கி கூட நான் சாப்பிடும் பொழுது என்னுடைய ஆசிரமத்தை நான் வணங்கினேன். எது தெரியுங்களா? என்னுடைய சமையல் அறை. புரியுங்களா? எங்கள் வீட்டுக்கு கிச்சன் சமையல் அறை தான் நான் கடவுளாக நான் வணங்குவேன். அங்கே இருக்கிற சத்து தாங்க நம்மளை வாழ வைக்கும். 10 பைசா செலவு இல்லாது சண்டை போடுறது சொல்லி கொடுக்குறேன். சண்டையே வராது, அதை நான் சொல்லி கொடுக்குறேன். அதை வணங்கண்ணா. சண்டை போடுற ஆசிரமத்தில் போய் சண்டை போட்டுக்கின்னு தகராறு பண்ணிக்கின்னு முட்டிக்கின்னு மோதிக்கின்னு தேவையா உங்களுக்கு? ஆழ்ந்து சிந்திக்கிறீங்கள? ஆமாம், குருநாதர் யார்? விதவிதமாக சமைச்சு கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு பூரி, ஒரு நாளைக்கு பொங்கல், புரியுதுங்களா? ஒரு நாளைக்கு கத்திரிக்காய் கார குழம்பு, வெண்டைக்காய் பொரியல், பீன்ஸு பொரியல். அவங்க தாங்க உண்மையாகவே குருநாதர். உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நல்லா வாழணுன்ற உங்களை சிந்தித்து சமைத்து போடுறவங்கள ஏன் நீங்கள் குருநாதராக ஏற்றுக்கலை? நியாயமான கேள்வி இல்லை என் கேள்வி. சமைச்சு நல்லா என்ன ருசி, நாக்கு லொட்டாம் போடுது, சத்தம் போடுது. அந்த அளவுக்கு சுவையாக செஞ்சு போடுறவங்கள குருநாதராக ஏற்றுக்குங்க. உங்களுடைய சமையல் அறை தான் உங்களுடைய கடவுள். சண்டையே போடாத ஆசிரமத்தை நான் சொல்லி கொடுத்துக்கிறேன். ஒரிஜினல் ஆசிரமம் இது தான். வேறு எந்த ஆசிரமத்துக்கு வேணாலும் போங்க, கண்டிப்பாக உங்களுக்குள் சண்டை வரும். ஏனென்றால் அது மனிதன் கண்டுபிடித்தது. இதுதான் ஆதிநிலை. ஆழ்ந்து சிந்தித்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நன்றி, மகிழ்ச்சி.